துரோகி காமாட்சி. சொல்ற, 2 பேரும் கிடைச்சாங்களா? 2 பேரும் செத்து போயிட்டாங்கண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, 2 பேர் பணத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்கண்ணே. துரோகி காமாட்சி. நானும் இதே தானே நினைச்சேன். அவ எதுக்காக இப்படி பண்ணா? உங்ககிட்ட இருந்து இன்னொரு 5 கோடி ரூபா புடுங்க தானே இப்படி பண்ணிருக்கானுங்க. என்னடா நீ சொல்ற? நமக்கு கொடுத்த ஃபிளாட் அட்ரஸ்ல 6வது ஃப்ளோர்ல போய் பார்த்தா அந்த வீட்டுல யாரும் இல்லைண்ணே, எந்த பொருளும் இல்லை. அது மட்டும் இல்லைண்ணே, பணம் கொண்டு வந்து கொடுத்த ரவியையும் கோபியையும் வேற ஒரு ஆளை வச்சு கொலை பண்ணி 5வது ஃப்ளோர்ல மறைச்சு வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பணம் வந்து சேரலன்னு நாடகம் மாறானே. இப்ப ரவியும் கோபியும் தான் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டானுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுத்த வாக்கா காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னொரு 5 கோடி ரூபாயை ரெடி பண்ணி கொடுப்பீங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்த 5 கோடி ரூபாயோட இந்த 5 கோடி ரூபாயும் சேர்த்து எடுத்துட்டு ஊரை விட்டே ஓடிடலாங்கிறது தான் அந்த காமாட்சியோட திட்டம்னே. ஏய், நீ என்ன பண்ற? நாம வந்த தடையும் எதுவும் தெரியாம எல்லாத்தையும் இருந்த இடத்துலயே வச்சுட்டு யாராவது பார்க்கறதுக்குள்ள வெளியே வந்துரு. ரவியையும் கோபியையும் கொலை பண்ணவனுங்களோட தடையும் ஏதாவது கிடைச்சா எடுத்துட்டு வந்து அவனுக்கு நாம நரகத்தை காட்டுவோம். சரிண்ணே.